ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போ நம்ம அனிமே சைட்லேருந்து எல்லாரையும் ஒரு ஷாக் பண்ணுற லெவலான ஒரு அப்டேட் வந்திருக்கு. வேறு எதுவும் கிடையாது, நம்ம டெட் நோட்டோட அனிமேவை ஃபைனலி நம்ம தமிழ் டப்டோடு இப்போது ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ் கைஸ், அண்ட் இதை வந்து நம்ம அனிமே டைம் சேனல் தான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ப்ரைம் வீடியோவில் போனீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் இந்த அனிமே இப்போது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போதைக்கு இனிஷியல் வெறும் ரெண்டே எபிசோட் தான் அவைலபிளாக இருக்குது. மிச்சம் மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி பேஸஸில் அவங்க ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால சீசன் 1 டோட்டலாகவே வெறும் 37 எபிசோட்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், டெட் நோட்டோட அனிமே பற்றி நீங்கள் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அது அவ்வளோ பாப்புலர், ஏன் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டோரி வந்து பியாண்ட் அண்டு நிறைய பேரோட ஃபர்ஸ்ட் அனிமேவாக தான் நம்ம டெட் நோட்டாக தான் இருக்கும். பர்சனலி எந்த கூட பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததுலேயே ஃபர்ஸ்ட் அனிமே நம்ம டெட் நோட் தான். அண்ட் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட இந்த அனிமே வளர்றதுக்கே நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ அதனால இந்த அனிமே இனிஷியலாக நான் அப்படி ஒரு ஷாக் பண்ணி விட்டுருக்கேன். என்னடா நம்மளும் அத்தனை மூவி சீரீஸ்லாம் பார்த்துருக்கோம், அதில் சொல்லாத சில ஸ்டோரி விஷயங்கள் வந்து இந்த அனிமேல அவ்வளோ சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. லைக் லிட்ரலி ஒரு எபிசோடில் நீங்கள் பயங்கர க்யூரியஸ் ஆகிடுவீங்க, என்னடா நெக்ஸ்ட்டு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த லெவலான ஒரு ஸ்டோரி ஒர்க் தான் வந்து இந்த அனிமேல நீங்கள் பார்க்கலாம். அதனால இப்போ கூட பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்டான அனிமேஸ் லைக் எத்தனையோ அனிமேஸ் வந்துச்சு. பட் இருந்தாலும் டெட் நோட் வெறும் 37 எபிசோட்ஸில் அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பெஞ்ச் மார்க்கு செட் பண்ணி வச்சுருக்கு. அண்ட் லைக் கண்டினியூஷன் அப்படிலாம் கிடையாது, ஸ்டோரி ஃபுல்லாகவே லைக் இந்த சீசன் 1 வித் டோட்டல் 37 எபிசோடோடய அவங்க முடிச்சிட்டாங்க. அதுதான் இருக்கிறதுல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ இப்போதைக்கு IMDbல இதுக்கு 8.9 ரேட்டிங்கோ தந்திருக்காங்க. ராட்டன் டொமேட்டோவில் 100% ஸ்கோரே தந்திருக்காங்க. லிட்ரலி என்னை பர்சனலாக கேட்டால் நல்லா 10 out of 10 தான் இந்த அனிமேக்கெல்லாம், எந்த ஒரு டவுட்டே கிடையாது. சரி, ஓகே ப்ரோ, இனிமேல் நான் தான் லைக் இந்த தமிழ் டப்பில் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க போகிறேன். இனிமேல் நீங்கள் வீக்லி ஒரு எபிசோடோட ரிலீஸ் ஆகும், அப்புறமா நீங்கள் அதை பொறுமையாக பார்த்துடலாம். ஒரிஜினல் நம்பர் 2006 ரிலீஸ் ஆனது. டெட் நோட்டோட இதுக்கப்புறம் நிறைய லைவ் ஆக்ஷனான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. தப்பி தவறி அதெல்லாம் எதுவுமே பார்த்துடாதீங்கன்னு சொல்கிறேன். அது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா அனிமே தான் மெயின் பியூர் கோட்டான ஒரு விஷயம். பை த வே, என்ன ப்ரோ ஸ்டோரி அப்படின்னு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ரியூக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை காமிப்பாங்க. அது வேறு எதுவும் கிடையாது, நம்ம ஷினிகாமின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து லைக் மேலே ஒரு டீமன்ஸ் இருக்க உலகத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கு போர் அடிக்குது அண்ட் அவங்க கையில் ஒரு நோட் இருக்கும். பேசிக்கலி அந்த நோட் வந்து அது ஆக்சுவலி வேணும்கிட்டே வந்து கீழே ஹியூமன்ஸோட உலகத்துக்கு தூக்கி போட்டுரும். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க ஹியூமன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த நோட்டு தான் வந்து ஆக்சுவலி நம்ம டெட் நோட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏன் டெட் நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் யார் பேர் நீங்கள் எழுதுறீங்களோ அவங்க நம்ம ரியல் லைஃப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல இறந்துருவாங்க. அண்ட் இந்த மாதிரி அந்த நோட் வந்து நம்ம லைட் யாகாமியோட கேரக்டர் போய் கிடைக்கும். அந்த பையன் இப்போதைக்கு ஹை ஸ்கூல் பையன் தான், ஹை ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கான். பட் ப்ரில்லியன்ட்னா எக்ஸ்ட்ரீம், அவனோட இன்டெலிஜென்ஸ்க்கு அளவே இல்லை, அந்த மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். ப்ளஸ் அவன் வந்து இந்த நோட்டை வந்து லைக் யாரெல்லாம் கிரிமினல்ஸ் க்ரைம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் அவன் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இனிஷியலாக போகிறான். பேசிக்லி அவன் வந்து இந்த உலகத்தை வந்து இந்த மாதிரி கிரிமினல் கிரிமினல்லாம் இல்லாமல் இருந்தால் இந்த உலகம் நல்லபடியாக இருக்கும். அண்டு இப்போ இவர் பாட்டுன்னு அவர் வீட்டில் உட்காந்து சும்மா யாரோ ஒரு பேரை எழுதுனா அவங்க ரியல் லைஃப்பில் அங்கே இறந்துடுறாங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை கண்டுபிடிக்க முடியும் ரியல் லைஃப்பில்? அங்கே தானே யோசிக்கிறீங்க. அங்கே தான் ஒரு டிடெக்டிவான ஒரு கேரக்டர் நம்ம எல்லுன்னு சொல்லிட்டு உள்ளே இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. ஏன்னா என்டையர் நம்ம டோக்கியோவில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சஸ்பீஷியஸாக வந்து எப்படியோ இறந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி ரீசனும் கிடையாது. அண்டு எப்படி தான் யாரா சாவடிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம டவுட்டோடு இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த எல் கேரக்டர் போவாங்க. எல்லோட கேரக்டர் இன்டெலிஜென்ஸ் லெவலில் தான் வந்து என்னை செம்மையாக வந்து லைக் இம்ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு எபிசோடில் அந்த கேரக்டரை பார்க்கும்போது எப்படா நீ இருக்க, வேறு லெவலில் நீ இருக்க. லிட்ரலி லைட் யாகாமி நான் செம்ம இன்டெலிஜென்ட் நினச்சிட்டான், அவனுக்கு மேலே தான் இந்த எல்லு. அண்ட் அவனால் நம்ம லைட் யாகாமியை பிடிக்க முடிஞ்சுதா இல்லையா? ஸோ அதுதான் நீங்கள் ஃபுல்லாத்தையும் ஒரு க்ரைம் சால்விங் மாதிரியான ஒரு அனிமே தான் இந்த இதில் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபுல் ட்ராமா பேஸில் தான் இருக்கும். ஸ்டோரி மேலே தான் அவங்க செம்மையாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ப்ரில்லியண்ட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எபிசோட்லேயும் சடனான நிறைய ட்விஸ்ட்டோடு கொண்டு வருவாங்க. அதான் வேறு லெவலில் இருந்திருக்கு. இது நடுவில் லைக் மிட் செக்மெண்ட்லேயே வந்து சில ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் நடக்கும். எப்படி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னு கூட எனக்கு அப்படியே டவுட்டாக இருந்தது. பட் எல்லாம் நல்லபடியாக அது ஃபுல் ஃப்ளெஜ் லைக் க்ளோஸோடு கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன் 37 எபிசோடில் நீங்கள் ஒரு காம்பேக்ட் லைக் ஃபுல்லி கம்ப்ளீட்டடான ஒரு ஸ்டோரியோட நீங்கள் உள்ளே பார்க்கலாம். ஆக்சுவலி நிறைய பேர் அனிமே சைடில் போகாத காரணம் என்ன, இன்னும் கண்டினியூஷன் சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு இழுத்துட்டே இருப்பாங்க. பட் இதில் அப்படி கிடையாது.
ஸோ இப்போது ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நானும் வந்து திருப்பி அதை பார்க்கணும் ஆசை தான் படுறேன். பட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு டைம் வருதும் திருப்பி உட்காந்து ஃபுல்லாக பார்க்கலான்னு. பை த வே இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஒன்றா சொல்லிக்கிறேன். நிறைய இடத்துல நிறைய நேஷன்ஸில் இது வந்து இந்த என்டையர் அனிமே பேன் கூட பண்ணியிருக்காங்க. அது மெயின் ரீசன் வந்து நிறைய பேரோட மைண்டை அஃபெக்டும் பண்ணியிருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து பாருங்கள். நீங்கள் ஸ்ட்ராங் மைண்டடாக இருக்கீங்க, இல்லை ப்ரோ நான் ஜஸ்ட்டு ஸ்டோரி தான், எனக்கு ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஸ்டோரி வேணும், நான் அதை மறக்கவே கூடாது என் லைஃப் டைம்னா, அப்போ வேணால் இந்த டெத் நோட்டோட அனிமே நீங்கள் பாருங்கள். அப்படின்னா நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் இது எப்பயோ நம்ம ஒரிஜினல் ரிவ்யூ வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் முன்னாடியே நான் வந்து நம்ம ஃபுல் டெடிகேட்டடான ஒரு வீடியோ நம்ம யூடியூப்பில் போட்டிருந்தோம். பட் நிறைய இடத்துல நானும் சொல்லியிருப்பேன் என் ஃபர்ஸ்ட் அனிமே டெத் நோட் தான், இங்கே இருந்தால் நான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் கூட இந்த லைட் யாகாமியோட பேர், எல்லோட நேம் எல்லாம் மறக்கவே முடியாது உங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக. அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட். அண்டு நான் பார்த்தது எல்லா ஸ்டோரிஸோட ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு ஸ்டோரி ப்ரோ. இதுதான் பீக் ஆனால் டெஃபினட்டாக டெட் நோட்டை 100% நம்பி சொல்லலாம். அண்ட் அதுக்காக இதை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். எப்படி எப்போ ஃபுல் எல்லா எபிசோட்ஸோட வரும்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு 2 எபிசோட் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஹோப் வீக்லி ஒரு எபிசோட் ஆர் வீக்லி 2 எபிசோட்ஸோடு அவங்க ரிலீஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் இன்கேஸ் நீங்களும் டெட் நோட்டை பார்த்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் நீங்களும் பார்த்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல, அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான். எப்போ போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. So that's all guys. Keep watching, keep supporting Play Tamil Dub. See you in next video. Bye guys.